வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபி அண்ட் இன்னும் பார்க்க ஒரு மூவி வந்து ரீயூனியன் 2024 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி மிஸ்ட்ரி மூவி. இந்த படத்தை ரிவ்யூக்கு போகிறதுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட்ஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த 2001 வந்து ஹை ஸ்கூல் முடிச்ச பசங்க வந்து 20 வருஷம் கழிச்சு திரும்பி ஒரு ரீயூனியன் வைக்கிறாங்க. யாரோட வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்யூன்னு சொல்லப்படுற ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜரோட வீட்டில் சமப்பணக்காரர். ஓகேங்களா, அந்த வீட்டில் தான் வந்து அந்த பார்ட்டி நடக்குது. எல்லாரும் அந்த இடத்துல வராங்க. அண்ட் கிளைமேட் போக ஒரு ஸ்ட்ராங் வர மாதிரி இருக்கிறதுனால அங்கேருந்து வந்து எல்லாரும் கிளம்புறாங்க. ஓகேங்களா, சீக்கிரமாக பார்ட்டி முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அங்கே வந்து அந்த ஏரியாவோட லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர், அவருமே அந்த ஸ்டூடெண்ட் தான். அவரோட பேர் வந்து எவனோட ஃப்ரெண்டான ரே. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கு வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட், அவங்களோட பேர் வந்து ஜாஸ்மின் பார்க். அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு காங்கிரஸ்க்கு வந்து எலெக்ஷனுக்காக நிற்கிற ஒரு உமன், அவங்களோட பேர் அமண்டா, அவங்க ஸ்டூடெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் இவங்களோட ஒரு டீச்சர் பக்லின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் வராரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாஸ்லேயே வந்து கொஞ்சம் பாப்புலராக இருக்கிற ஒரு பொண்ணு மேகன் சொல்லிட்டு. அண்ட் அது மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மேகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரே இருக்காங்க பார்த்தீங்கன்னா, எவனோட ஃப்ரெண்ட், அந்த போலீஸ்காரோட ஃப்ரெண்ட் இருக்காரு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எக்ஸ். ஓகேங்களா, எக்ஸ்னா இவர் ஒன் சைடு ஏதோ பர்ஃபார்ம் பண்ணுறாரு, அந்த பொண்ணுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேத்யூ கிட்ட வந்து மேகன் பேசுறதுனால ரேக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஜெலசினஸ். ஸோ அதனால வந்து ஏதோ ஒன்று பேசி அங்கே ஒரு சின்ன சண்டை வந்தது. அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நைட் எல்லாருமே வந்து பார்ட்டி விட்டு கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் ஸ்ட்ராங் அதிகமாகிட்டு ஒரு அந்த 5 பேர், நான் சொன்ன 5 பேர் மட்டும், அந்த போலீஸ் ஆஃபீஸர் எவன், ஜேர்னலிஸ்ட் அமேண்டா, அதுக்கப்புறம் எவனோட ஃப்ரெண்டான ரே, அண்ட் அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் உமன் அமேண்டா, அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து ஜாஸ்மின் பார்க். ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் இவங்களோட டீச்சர் பக்லி, இவங்க அந்த 5 பேர். அதுக்கப்புறம் வந்து அங்கே தங்கிடுறாங்க. நைட்டு தங்கி காலைல ஏஞ்சி பார்த்தோன்னா தெரியாது மேத்யூ வந்து செத்து போயிட்டான். ஓகேங்களா, அண்ட் வந்து ஒரு மிஸ்டீரியஸாகவே இருக்குது, யாரா பண்ணா அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியாது இந்த 5 பேருக்குமே அவங்ககிட்ட வந்து 5 பேரில் ஒரு 3-4 பேருக்கு வந்து அவனை வந்து கொலை பண்ணுறதுக்கான மோட்டிவ் நிறைய இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, இப்போ ரே எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேகன் வந்து மேத்யூ கிட்ட பேசினால ரேக்கு வந்து ஜெலஸ் ஆகிருக்கு. ஸோ இவன் கொல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து அந்த கும்பல் வந்து இன்னொரு பொண்ணு விவேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஹை ஸ்கூல் படிக்கும் போதே ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கோம் நம்ம மேத்யூ. ஸோ அதை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக விவேனும் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம பக்லி இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தன்னோட பென்ஷன் காசு எல்லா காசையும் வந்து இவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க, ஃபண்டு போட்டு எடுப்பான்னு சொல்லிட்டு. பட் ஏமாத்திட்டா. ஓகேங்களா, 3. அண்ட் அதுக்கப்புறம் ஜாஸ்மின் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, இவன் பண்ண ஃப்ராடை பற்றி எழுதுறதுக்காக இந்த பார்ட்டிக்கே வந்திருக்கா. அண்ட் அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாத ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவன். இந்த 5-6 பேரில் வந்து யார் வந்து கொலை பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு மிஸ்டேக்ஸை வந்து சால்வ் பண்ணுற நேரத்தில் இந்த மேகன் இருக்கா பார்த்தீங்களா, நம்ம ரேயோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், அவளும் வந்து இறந்துருப்பார். ஸோ வந்து 2 டெட் பாடிஸ் இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன கதை, யார் கொன்னா அப்படின்றத கடைசியில் கண்டுபிடிச்சாங்க இல்லை அப்படின்றது இந்த படத்தோட கதை. படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பார்ட்டி சீனாக ஓகே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த கொலை நடந்ததுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிளைமேக்ஸில் வந்து சூப்பராகவே வந்து சால்வ் பண்ணியிருப்பார். மொத்த கேஸுமே நம்ம ரே தான் சால்வ் பண்ணியிருப்பார், செம்மையாக சால்வ் பண்ணியிருப்பார். ஒரு டீட்டெயிலுக்குமே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது சூப்பராகவே இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த வீக்கெண்ட்ஸில் வந்து நீங்கள் போர் அடிக்காமல் இருக்கணும், எனக்கு வந்து நல்ல ஒரு மிஸ்டீரியஸான படம் இருக்கணும், பட் கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த படம் கன்ஃபார்ம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதனாலே இந்த படத்துக்கு நான் 3.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.